இவன் 4 அடியாளங்களை கூப்பிட்டு அவங்க ஊர்ல இருக்க ஜூக்கு கோவமா போறான். இவன் அங்க போய் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறான். அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் உண்மையானதே கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மனுஷங்க தான் அந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. புலியோட கூண்டுக்குள்ள போறாங்க, அங்கேயும் ஒரு பொண்ணு தான் வேஷம் போட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு குரங்கு கூண்டுக்குள்ள போறாங்க, அங்கேயும் பாத்தீங்கன்னா இன்னொரு மனுஷன் தான் இருக்கான். இப்படியே எல்லா விலங்கோட கூண்டுக்குள்ளயும் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா கரடியோட கூண்டுக்குள்ள போறாங்க. அந்த இடத்தோட இன்சார்ஜ் இருந்துட்டு ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றான் இவங்க கிட்ட. ஆனா இவங்க இருந்துட்டு அவன் வாயை பொத்திடுறாங்க, எதுவும் சொல்ல விடாம. ரொம்ப கோபமா போயிட்டு அந்த கரடியை போயிட்டு எட்டி உதைக்கிறான். நிறைய டைம் எட்டி உதைச்சுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதனால அந்த கரடியை அந்த ரூமுக்குள்ள இருந்துட்டு இழுத்துட்டு வந்து வெளியே போடுறான். அப்புறமா போட்டு அடி அடி நடிச்சுட்டு கரடி மாதிரி நடிச்சது போது ஒழுங்கா ட்ரெஸ்க்குள்ள இருந்து வெளியே வாடா அப்படின்னு சொல்றான். கரடிக்கு ரொம்பவே கோவம் வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா தான் இவனுக்கு தெரியுது ஒரிஜினல் கரடி அப்படின்ட்டு. எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே அந்த இடத்த விட்டு நைஸா ஓடலான்ட்டு பாக்குறான். கால் தவறி அதே இடத்துல கீழே விழுந்துடுறான் இவன். அப்புறம் இந்த கரடி இவன் கதையை முடிக்கலான்ட்டு வர இந்த ஜூல வேலை பார்க்குற பொண்ணு இருந்துட்டு வந்து கரடி கிட்ட இருந்து இவனை காப்பாத்திடுறா எப்படியோ.